ஹலோ ஹாய். நான் என்னோட பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என் மனசில் ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் எவ்வளோ நாளில் இந்த பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு. இதுக்காக யூடியூப்பில் போயிட்டு மற்றவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்ப்பேன். அண்ட் அவங்க எவ்வளோ நாளில் வந்து கிளியர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஜேர்னியை என்னோட ஜேர்னி கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். இதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து 6 monthஸில் வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், 1 yearல கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் ஒரு 6 months மேலே ஆயிடுச்சு, 1 year ஆக போகுது. பட் நம்மக்கிட்ட எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நம்மளுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு என் மேலேயே எனக்கு டவுட் வரும். நம்ம போயிட்டு இருக்க பாத் கரெக்ட் தானா, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு என் மேலேயே ஒரு டவுட் வந்து வரும். ஒரு சில கிரைட்டீரியாஸ் அண்ட் எத்திக்ஸை நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட மைண்ட் செட் டோட்டலாக மாறிச்சு. அந்த இயர்ல இருந்து தான் என்னோட ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மைண்ட் செட்டை அப்படியே உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்களும் உங்கள் மேலே டவுட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோட எண்டில் டெஃபினட்டாக உங்களோட மைண்ட் செட்டில் ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. த வெரி ஃபர்ஸ்ட் திங் எபிலிட்டி செக். எபிலிட்டி செக்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எபிலிட்டி இருக்கும். சேம் லைக் ஃபிசிக்கல் எபிலிட்டி. நம்மளால 10 கிலோ தான் தூக்க முடியும்னா நம்ம போயிட்டு 25 kg தூக்குறவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எஜுகேஷன்லையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கும். நல்ல எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் இருக்கிறவங்களுக்கும் ஸ்கூலிங்கில் நல்லா பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். பட் ஆவரேஜாவோ இல்லை பிலோ ஆவரேஜாக இருந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கே ஒரு 3 to 6 months ஆகிடும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு மற்றவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் அண்ட் அவங்களோட ஜேர்னியை நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்க்குறத நிறுத்திட்டு நாமளே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய ப்ராக்ரஸை நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நம்பர் 2, ஃபைண்டிங் ஆர் வீக்கர் ஏரியாஸ். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயே ஒரு குரூஷியலான பார்ட் என்னன்னா, நம்மளுடைய வீக்கர் ஏரியாஸை நம்ம கண்டுபிடிக்கிறது தான். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மாக் டெஸ்ட் மட்டும்தான். மாக் டெஸ்ட் எடுத்து முடிச்ச உடனே கடைசியாக அந்த அனாலிசிஸ் செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கோம்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு கிளியர் பிக்சர் கொடுத்துரும். ஸோ அந்த வீக்கர் ஏரியாஸை ஃபைண்ட் பண்ணி அதுக்காக நம்மளுடைய டைம் ஷெடியூலில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுடைய ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வீக்கர் ஏரியாஸ் இருக்கும். ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கும், கிராமர் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கும், அண்ட் ஒரு சில பேருக்கு ரீசனிங் கூட வீக்கர் ஏரியாவாக இருக்கலாம். ஸோ அதை அனலைஸ் பண்ணி நம்மளுடைய டைமில் அந்த வீக்கர் ஏரியாவை ஸ்ட்ராங்காக எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷெடியூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபைண்டிங் ஆர் வீக்கர் ஏரியாஸ் இஸ் க்ரூஷியல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். நம்பர் 3, ஃபிக்ஸட் ஷெடியூல். ஒரு ஃபிக்ஸட் ஷெடியூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு டைம் வந்து அவைலபிலிட்டி நம்மளுக்கு இருக்கும். லைக் 2 hours, 3 hours, 4 hours. ஸோ எவ்வளோ மணி நேரம் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷெடியூலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அந்த ப்ரிப்பேர் பண்ண ஷெடியூலை ஒரு ஃபிக்ஸட் டைமில் நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு ரேண்டமான டைமில் ஷெடியூலே இல்லாமல் ரேண்டமாக எதனா ஒரு டாபிக் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால ஒரு ப்ராக்ரஸை பார்க்கவே முடியாது. ஸோ ஷெடியூல் போட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட டெஸ்டினியை ரீச் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் day 1 onwards. ப்ரிலிம்ஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ ஆர் ராங். day 1ல இருந்தே மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். பட் we can keep it as 80-20. அதாவது ஒரு 80% ஆஃப் டைம் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் அண்ட் 20% ஆஃப் டைமை மெயின்ஸுக்குமே ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் லெவல் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போ வேணால் கிளியர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டோம்னா மெயின்ஸுக்கு வந்து ஒரு 1 month தான் டைம் இருக்கும். அந்த 1 month டைமில் டெஃபினட்டாக நம்மளால் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் day 1 onwards. இஃப் இன் கேஸ் யூ ஆர் நியூ டு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஒரு டியூட்டரோ இல்லை ஒரு கோச்சிங் சென்டரில் ட்ரெயினரோ கவர் பண்ணாத மற்ற விஷயத்தெல்லாம் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is signing off, Moses Prem Tadwa. Take care and love you all.